இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு மஞ்சள் பூசணிக்காயை வச்சு ஒரு புளிக்கறி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து மஞ்சள் பூசணியில் வந்து பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க, பச்சடி பண்ணுவாங்க, பொரியல் வைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்வாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் நான் ஒரு புளிக்கறி வைப்பேன். அந்த மாதிரி ஒரு புளிக்கறியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அந்த மஞ்சள் பூசணியில் வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட், நல்ல ஒரு இனிப்பாக இருக்கும். அந்த இனிப்போட சேர்ந்து புளிப்பு சேரும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிக்கறியை வந்து நல்லா கெட்டியாக வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு நினைக்கி அது வேற தொட்டுக்கையே தேவையில்லை. அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மஞ்சள் பூசணி வந்து புளிக்கறியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலெண்ணெயாக தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நல்ல எண்ணெய் சூடாயிட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு முள்ளி போட்டால் எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம். இது நல்லா வெடிச்சு வரட்டும். இந்த சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இல்லையா, அந்த வெங்காயத்தில் ஒரு 5-6 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் உள்ள சேர்த்துறேன். இது லைட் ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும். செவந்தோடனே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது 2 கட்டி அந்த அளவுக்கு பூண்டு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் நேரம் செவந்து வரட்டும். இந்த பூண்டு வந்து நம்ம பூசணிக்காய் காரக்குழம்புக்கு வந்து, நம்ம பூசணிக்காய் புளிக்குழம்புக்கு வந்து பூண்டு வந்து கண்டிப்பாக போடுங்க. அது வந்து பூசணிக்காவே மஞ்சள் பூசணினாலே வாய்வுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு கை பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு போட்டீங்கன்னு சொன்னோம்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாய்வு தொல்லைக்கும் நல்லா இதுவாக இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி பூண்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா செவந்து வந்துடட்டும். பூண்டு லைட்டாக வதங்கி வந்தோடனே இந்த பூசணிக்காயை வந்து ஒரு பத்தை எடுத்து இந்த மாதிரி நான் தொலியெல்லாம் எடுக்கலை, தொலியை கழுவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தொலியோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தொலியோடு போட்டால் தான் அந்த பூசணிக்காய் வந்து காய் வந்து குலையாமல் இருக்கும். இல்லைனாக்கி அப்படியே மொத்தமாக கூழ் ஆகிடும். அதனால தொலியோடு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பூண்டோடையே உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படி நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மசாலா வந்து அரைச்சி எடுத்துடணும். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நான் அந்த ஒரு சின்ன பத்தை தேங்காய், இவ்வளோண்டு சின்ன பத்தையாக போட்டால் போதும். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ஓரளவு கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு திரியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பூசணிக்காய் ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டுருக்கு. இதோட நம்ம குழம்பு தூளெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூளாக சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க நம்ம மிளகாவும் தனியாத்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குழம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயம். கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயமும் பூண்டும் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு சேர்க்கணும். இது அப்படியே எண்ணெயில் அப்படி மசாலாவை ஒரு பெரட்டி விடலாம். சும்மா கருக விட்டுறாதீங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு அப்படி ஒரு பெரட்டினீங்கன்னா அது மசாலா வாடை கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்ல இதாகும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை தட்டை போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புளி தண்ணியெலாம் நல்லா கொதித்து பூசணிக்காய் வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றுங்க. இந்த பூசணிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் குறன்னு இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து உள்ளே சேர்த்துறேன். இதில் மிக்ஸி கழுவின தண்ணி ஒரு 1/2 டம்ளர் கிட்ட உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த தேங்காயோட வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா திக்காகவும் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன பீஸ் வெல்லம் அதை வந்து நசுக்கிட்டு உள்ளே சேர்க்குறேன். 3/4 கரண்டி கிட்ட 3/4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த வெல்லம் கரையிறதுக்கு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான், இப்படி தான் திக்காக தான் இருக்கணும். திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பூசணிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஞ்சள் பூசணிக்காயை வச்சு புளிக்கறி வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுருந்தீங்க அப்படின்னு நம்ம நினைக்கி கீழே வந்து நாங்களும் எங்கள் வீட்டில் இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மஞ்சள் பூசணினாலே எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடில் நிறைய ரெசிபி செய்வோம். இந்த மஞ்சள் பூசணியில் வச்சு நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் அடுத்தடுத்து ஒரு ரெசிபியை வந்து நான் மஞ்சள் பூசணியில் நிறைய ரெசிபி போடுறேன். இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து இப்போ சீசனில் நிறைய கிடைக்குது.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.